உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவங்க எப்படி நம்ம வீட்டு படியேறி வந்து நம்ம அஞ்சலியை குடுங்கன்னு கேட்கலாம்? அஞ்சலி ஏன் பொண்ணு. எந்தவும் நானும் ஆசைப்பட்டு தத்தெடுத்த பொண்ணு அவ. யார் வந்து கேட்டாலும் என்னால அவளை கொடுக்க முடியாது. உங்க கோவம் நியாயமானதுதான் சார். நம்ம என்ன செய்யணும்னு பொறுமையா யோசிக்கலாம். இங்க வந்தவங்க அஞ்சலியோட அப்பா அம்மாவே இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்த அஞ்சலி அவங்களால பிரிக்க முடியாது சார். எழில், என்னப்பா இது புது சோதனை? வந்தவங்க நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா பேசுனதுல இருந்தே தெரியுது அவங்க தான் நம்ம அஞ்சலியோட உண்மையான அப்பா அம்மான்னு. மா ப்ளீஸ், நீங்களும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. அஞ்சலிக்கு நானும் இந்துவும் தான் என்னைக்குமே அப்பா அம்மா. அதை யாராலையும் மாத்த முடியாது. கோவப்படாதப்பா, நீ ஒரு எமோஷன்ல பேசுற, நான் யதார்த்தத்துல பேசுறேன்ப்பா. 1000 தான் இருந்தாலும் உள்ளேய பெத்தவங்கப்பா அவங்க. நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனாலும் சட்டம் அவங்களுக்கு தான் சாதகமா சொல்லும். நாம எதுவுமே பண்ண முடியாதுப்பா. பெத்தவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிருங்கன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா நம்மளால அதை மீற முடியுமாப்பா சொல்லு? இதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வலியை பொறுத்துக்கிட்டு அஞ்சலி அவங்க கிட்ட கொடுக்கறதாப்பா நல்லது. முடியாதுமா, என்னால சத்தியமா முடியாது. அஞ்சலியை குடுக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கமா. She is my daughter, my family. என்கிட்ட இருந்த அஞ்சலியை யாராலையும் பிரிக்க முடியாது. சார், முதல்ல அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நாம அதை ஃபேஸ் பண்றத பத்தி யோசிக்கலாம். நீங்க இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க சார். நீங்க ஒன்னும் அவங்க வீட்ல இருந்த குழந்தை தூக்கிட்டு வரலையே, ஆசிரமத்துல இருந்து குழந்தை தத்தெடுத்திருக்கீங்க. நம்ம பக்கமும் நியாயம் ஒண்ணு இருக்கு சார். பாத்துக்கலாம் சார், விடுங்க. சுட, என்னம்மா நீயும் எழில் மாதிரியே பேசிட்டு இருக்க? அஞ்சலிய பெத்தவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில அவளை தொலைச்சாங்கன்னே தெரியல. இந்துவும் எழிலும் ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணி ஆசிரமத்துல இருந்து அஞ்சலியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த குழந்தைய பெத்தவங்களே வந்து எங்க குழந்தைய வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்போது சட்டம் எப்படிமா நமக்கு சாதகமா இருக்க முடியும் சொல்லு? நீங்க அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு வேற குழந்தைய தத்தெடுத்துக்கங்கன்னு தான் ஜட்ஜி சொல்லுவாங்க. அதுவும் அஞ்சலி அவங்களோட குழந்தைன்றதுக்கு ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மா, சட்டம் வேணா அவங்களுக்கு சாதகமா இருக்கலாம், ஆனா சாமி நமக்கு எப்பவுமே சாதகமா இருக்கும். பெத்தா மட்டும் அப்பா அம்மா ஆக முடியுமா? ஒரு ஒரு கை குழந்தைய தொலைச்சது அவங்க தப்புமா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீங்க வேணா பாருங்கம்மா, அவங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம அஞ்சலிய நம்ம கிட்ட இருந்து அவங்களால பிரிச்சு கூட்டிட்டே போக முடியாது. அஞ்சலி, அஞ்சலி சார், என்னாச்சு சார்? சார், என்ன சார்? அஞ்சலி அவங்க தூக்கிட்டு போறாங்க சுடர். நான் காப்பாத்துறேன் அஞ்சலி. என்ன சார் சொல்றீங்க? அவங்கள தான் நம்ம அப்பவே அனுப்பிட்டோமே. அஞ்சலி அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. என்னது, தூங்கிட்டு இருக்கா? கனவு கண்டீங்களா? ஆமா சுடர், அஞ்சலி அவங்க தூக்கிட்டு போற மாதிரியே எனக்கு ஒரு கனவு வந்தது. சோ வியர்ட். சுடர், நான் எப்போ போய் அஞ்சலியை பார்த்துட்டு வரேன். சார், குழந்தைங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம இந்த டைம்ல போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார். காலையில பாத்துக்கலாம். நீங்க தண்ணி குடிச்சிட்டு படுங்க சார். இல்ல சுடர், இல்ல, எனக்கு அஞ்சலியை பார்த்தாதான் எனக்கு திரும்ப தூக்கம் வரும். நான் போய் பார்த்துட்டு வரேன். அஞ்சலி, இருங்க சார், நானும் வரேன். வா. அஞ்சலி,
என்ன சொல்றது? யாரையுமே காணோம். அதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க போனாங்கன்னே தெரியலையே. வா கீழே போய் தேடுவோம். வாங்க. சீக்கிரம். அஞ்சலி, அஞ்சலி, அபி, அபி, காவ்யா, அஞ்சலி, 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 அபி, அஞ்சலி, காவ்யா, அஞ்சலி, காவ்யா, அபி. அபி. என்னாச்சுப்பா? அம்மா, பசங்க யாரையுமே ரூம்ல காணுமா? ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமாமா. இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? தெரியலமா. நல்லா தேடி பாத்தீங்களா? ஆமாமா, எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே இல்ல. எங்க போனாங்கன்னே தெரியல. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சார், ஐயோ, இப்ப என்ன பயப்படாதீங்க பண்றதுன்னு சார். தெரியலையே. நம்ம வெளியில போய் தேடி பார்க்கலாம். வெளியிலயா? வாப்பா போய் தேடி பார்க்கலாம். ஆமா. அம்மா. நீங்க இங்கே இருங்க. சப்போஸ் பசங்க வீட்டுக்கு வந்துட்டா எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கம்மா. ஆமா, என்ன கூப்பிடுங்க. இங்க வந்தாங்கன்னா நாங்க வெளியில பாத்துப்பா. பாத்துப்போம். வா சுடா, வா. ஐயோ, எங்க போயிருப்பாங்க இந்த நேரத்துல? கடவுளே. சார் சொல்லுங்க சார். இந்த திசையில இங்க எங்கயாவது 3 பசங்க போறத பாத்தீங்களா? இந்த பக்கமா ஒரு 3 பசங்க நடந்து போறாங்களா? ஆமா தேங்க்யூ சார். வா சுடா, சீக்கிரம். அபி, அங்க சார். அஞ்சலி, அஞ்சலி, காவ்யா, அபி, டாடி, காவ்யா, அஞ்சலி, காவ்யா, அபி. அபி. நீங்க எல்லாரும் தனியா இங்க என்ன பண்றீங்க? அபி, என்னாச்சு? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி அன்டைம்ல யாராச்சும் வெளிய வருவாங்களா? எதுக்கு இப்ப இவங்களை கூட்டிட்டு வெளியில வந்த? அபி ஒன்னும் எங்களை கூட்டிட்டு வரல. எல்லாரும் வெளியே போகணும்னு முடிவு பண்ணி தான் வந்தோம். என்ன காவ்யா, இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு தெரியும்ல? தெரியும் டாடி, தெரிஞ்சுதான் வந்தோம். அஞ்சலி எங்களை விட்டு போயிடுவாளோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு டாடி. நாங்க எப்பவும் அவ கூட தான் இருப்போம். காவ்யா, யார் சொன்னா உனக்கு அஞ்சலி நம்மளெல்லாம் விட்டுட்டு போவான்னு? அஞ்சலி எங்கேயும் போக மாட்டா. அவ எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பா. ஆமாமா. நானும் உங்க டாடியும் அவ்வளவு சீக்கிரம் அஞ்சலியை போக விட்டுருவோமா? இத பாருங்க, என்ன ஆனாலும் சரி, அஞ்சலியை நம்ம கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது. நான் பிரிக்கவும் விட மாட்டேன். ஐ ஸ்வேர். ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணுங்க டாடி. இத பாருங்க, என் அஞ்சலியை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இட்ஸ் a promise. வாங்க. போதுமா? அத உங்க டாடி ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல. வாங்க போலாம். வாங்க வாங்க எல்லாரும். வா அஞ்சலி, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.